தமிழ்நாட்டு அரசுல இந்த பிறவிகள் போல ஒரு இழி பிறவிகள் கேடுகட்ட பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஜென்மமும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மம் தான் காந்தலட்சுமி. மத்திய தேசிய தலைவர் பேரை சொல்ல, மனைவி பேரை சொல்ல வல்ல. அவ இயற்பெயர் காந்தலட்சுமி. மதிவதனைக்கு காந்தலட்சுமி தான் உண்மையான பேருன்றது உங்ககிட்ட என்ன ஆதார வெங்காயம் இருக்குது? அரசியல் பொழப்புக்காக செபஸ்டியன் சைமன் சீமான் மாத்திக்கிட்டு இன்னைக்கு முருகன் முருகன் சுத்திட்டு இருக்கான். அயோக்கியத்தனமாக அரசியல் பழப்பை நடத்தி கொண்டு பிச்சை பொழப்பும் எச்சை பொழப்பையும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதோ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கருப்பைய வந்துட்டு எடுக்க சொன்னாங்க. இவனுடைய கொண்டாட்டி பிள்ளைங்களை உண்மையில சூடு சொன்ன இருந்தவங்களாக்கா இவனு சோத்துல ஆணு பெண்ணு சமுதாயத்தை சமத்துவம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இவனுக்கு புத்தியெல்லாம் எங்க போகுது? சீமான் போல படுக்கை அடைக்கதான் போகுது. சீமான் வளர்க்கின்ற தம்பிகளுடைய புத்தி இல்லாம கலுசர புத்திகளா இருக்கு அப்படின்றதுக்கு இந்த கிழட்டு பயலுடைய பேச்சை உதாரணம். இந்த கெழுத்து பையனை இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கான் சீமானாக்கா இவன் நம்பி போகக்கூடிய பிள்ளைகளை எந்த அளவுக்கு சீமான் கெடுத்து குட்டி செவராக்கி இருக்கிறான். பெண்களை குறித்து எந்த அளவுக்கு மட்ட ரகமான பார்வையை பார்க்க வைக்கிறான். சமத்துவத்தை பேசக்கூடிய பெண் என்றாலே அவள் படுக்கைக்கு தான் ஆசைப்படுகிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய இவனுங்களுடைய பார்வைக்காகவே இவனுங்களுக்கு சீமான் சொல்கின்ற பச்சைமட்ட வைத்தியத்தை இவனுங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டியது. இந்த மாதிரி கெழுத்து பயல்கள் எல்லாம் ஓர தெரு விட்டு தெருநாய்களை சொறிநாய்களை விட்டு கடிக்க விட்டு பிஜேபியோட காமாலயம் போலதான் சீமானுடைய ராவணக்குடியிலும் இருக்குது. பச்சைமட்ட வைத்தியத்தை பொதுமக்களே இவனுங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது.